Hello friends, welcome back to our channel Explore with Keerthu and good morning. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு DIML வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ தான் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு இதை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து செடி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் போய் சாப்பிட்லாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்ம வந்து இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வேலை வந்து போய் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு வந்து மம்மி இது பூரிக்கு வந்து திரட்டி வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து எண்ணெயில் பூரியை போட்டு எடுக்க வேண்டியதான். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிட போகலாம். Many hours later. அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பூரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வேலை இருக்குது. ஸோ அந்த வீடியோ வேலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம Meanwhile, ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால நம்ம வந்து வீடியோ ப்ராசஸை கொஞ்சம் பாஸில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ப்ளேக்கு போனோம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ பிரேக்கு. much later. ஸோ ஓகே, நம்மளோட வீடியோ வேலைலாம் முடிஞ்சிருச்சு. என்ன வீடியோ எடுத்தேன்னா எடிபிள் லிப்ஸ்டிக் ஹேக்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த நான் எடுத்த எடிபிள் லிப்ஸ்டிக் ஹேக்ஸ்லேயே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கிண்டர் ஜாய் வச்சு பண்ண லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணல அப்படின்னா மேலே ஐகாட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் செம்ம ஸ்மெல்லாகவும் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெளியே போகிறோம். ஸோ நான் வந்து கிளம்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். 1 hour later. அதுதான் நம்ம வந்து கிளம்பிட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து போயிட்டே சொல்லலாம். வந்து நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறோம், ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு. ஸோ அதுக்காக நம்ம போய் வெறுமனே ஓசி சோறு மட்டும் சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து பார்க் ஹவுஸ் வந்திருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க் ஹவுஸ் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரீட்டை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து கிஃப்ட் வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குது பேக்கேஜிங். அண்ட் இந்த கவர் கூட நம்மளே தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து போய் சாப்பிட்லாம். ஓகே, ஸோ அவ்வளோதான்.
நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்ட் அண்ட் செம்ம சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட்க்கு போகணும். டெசர்ட்க்கு வந்து வேறு கடைக்கு போய் டெசர்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் கட்டிங், கடைசியாக பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் நான் எடுத்தேனான்னு எனக்கு தெரியல. நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டி ஸ்பேரோ வந்து வந்துச்சு. இன்றைக்கி வந்து டேட்டு 24. நேற்று நைட்டு, நேற்று நைட்டு ஓகே 23 22 ஆனால் 22 நைட் வந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து அந்த நெஸ்ட்டுக்குள்ளே அந்த நெஸ்ட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ பாவம் அந்த குட்டி ஸ்பேரோ இப்போ தான் வந்து குட்டியாக இருக்குது. அது கண் கூட திறக்கல, ஒரு கண் தான் திறந்துருந்துச்சு, இன்னொரு கண் திறக்க கூட இல்லை, அந்தளவு குட்டி ஸ்பேரோ. ஸோ கீழே விழுந்தோடனே எங்கள் தம்பி, பக்கத்து வீட்டு குட்டி வாண்டூஸ் எல்லாம் சேர்ந்து அந்த குட்டியை வந்து தூக்கிட்டு வந்துருச்சுங்க. தூக்கிட்டு வந்து அந்த வீடியோ கூட இருக்குது, நான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ தூக்கிட்டு வந்துட்டாங்களா. தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு வேறு கொடுக்க தெரியல. அரிசி இருக்குல்ல, குருவினா பேசிக்கலி அரிசி, அந்த நெல் அந்த மாதிரி தான் சாப்பிடும் அப்படின்ட்டு அந்த குட்டி குருவிக்கு வந்து அரிசி வந்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த குட்டி குருவிக்கு சாப்பிடவே தெரியல. குட்டி குருவிக்கு வந்து ஊட்டி விட்டால் தான் சாப்பிடும், ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுமா. அதனால ஃபுல்லாக அது வந்து வச்சுருக்காங்க, ஒன்றுமே அது சாப்பிடல. நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வந்துச்சு. தூக்கிட்டு வந்தான், பரத் தூக்கிட்டு வந்தான். பரத் தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது என்னடா இது சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தா அது வந்து இந்த கூழ், கஞ்சி அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து சாப்பிடும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வாயில தான் ஊட்டி விடணும், அது குழந்தை அப்படிங்கிறதுனால அதுக்கு சாப்பிடவும் தெரியாது. ஸோ அதனால அப்போ வந்து டக்குன்னு எனக்கு வந்து இங்க் ஃபில்லரு, அந்த இன்ஜெக்ஷன், சிரஞ்சு அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கு ஒரு பொறுமையே இல்லை. ஏன்னா நைட்டும் சாப்பிடல, அது காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, சாயங்காலம் தான் என்கிட்ட வந்துச்சு. அப்போ வந்து டக்குன்னு அந்த என்னது ஒரு பெண் இருந்துச்சு, அந்த பெண்ணுக்குள்ளே வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் அதான் இருந்துச்சு என்கிட்ட டக்குன்னு. ஸோ அதை வந்து லைட்டாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஊட்டி விட்டேன். அந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் இது கூட வந்து ஆட் பண்ணுறேன். மேம் எல்லா பறவையும் ஒரு பறவை கூட இருந்தது மட்டும் மேம் சாப்பிடணும். ஆனால் இந்த பறவை அதிசயமாக இருக்கு மேம், சாப்பிடுவது மேம். என்னதுக்கா கொடுக்குறீங்க அதுக்கு? இதுக்கு இது ஹென்னா ஹெல்த் மிக்ஸ், சி மன்னா ஹெல்த் மிக்ஸ். சாரி, மன்னா ஹெல்த் மிக்ஸ். ஸோ பாரத் இந்த குட்டி பசங்களாம் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர்லாம் வர வச்சாங்க, சின்சான் அப்படின்ட்டு. ஆனால் எதுக்கு சின்சான்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக இன்ன வரைக்கும் புரியல. ஸோ சின்சான்னு பேர் வச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி 24th வந்து காலையில் ஒரு 10-12 o'clock அந்த மாதிரி வந்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த நெஸ்ட்லேயே விட்டுட்டாங்க. இல்லைதான் இன்னையோட டே வந்து ஒரு சூப்பரான, செம்மையான, ஒரு ஹாப்பியான டேவாக போச்சு. ஸோ இதுதான் இன்னையோட டே இன் மை லைஃப். நிறைய டே இன் மை லைஃப் கேட்டிங்க முன்னாடியே, பட் எனக்கு வந்து பெருசாக அது என்ன போடுறது, எப்படி போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த DIML வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் தோசை அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். நாளைக்கு வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் வேலை இருக்குது, நாளைக்கு போட வேண்டிய வீடியோ. இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நம்ம ரொம்ப அருமையாக போடுறேன்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.